வணக்கம் பீனூஸ் நேயர்களே. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே மிகச்சிறந்த இன்டர்வியூ சீனில் நடித்த திரு ஆக்ஷன் கிங் அசோக் பாபு என்ற ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு. வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இட்ஸ் அ ட்ரூ பிளெஸிங், லிட்டரலாக செல்ஃப் ஜஸ்டிஃபைங் ஆக்டர் எவர். அண்ட் ஐ திங்க் யூ சீம் டு பி ரிவர்சிங் யுவர் ஏஜ். ரொம்ப யங் ஆகிட்டே இருக்கீங்க திரும்ப. அண்ட் யுவர் ஃபிசிக் அண்ட் யுவர் whatever, I'm just mind blown. But firstly, more than the pre-introduction, let me go to the question. What's up with Jai Hind 2? Why ஏன் இவ்வளோ பெரிய கேப்? வெளியே படங்கள் நிறைய பண்ணிட்டுருப்பேன். சம்டைம்ஸ் தோணும் சம்திங் இஸ் லேகிங், ஏதோ திருப்பி அகேன் ஐ வில் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது தான் அப்போ தான் ஐ வில் ஆல்வேஸ் டேக் டைரக்ஷன் அப்படின்ட்டு. திஸ் இஸ் த டைம் ரைட் ஐ தாட் ஓகே ஐ ஷுட் டூ சம்திங், புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் த ஸ்டோரி ஆஃப் திஸ். கதை பண்ணதுக்கப்புறம் அதில் இருந்த ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து ஐ மீன் ஜீவன் வந்து இட் வாஸ் நேஷ்னலி யூனிக். ஸோ இது வந்து ஹிந்தி படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கப்புறம் தென் பார்க்கும்போது ஹிந்தின்னு பார்க்கும்போது பட்ஜெட் ரொம்ப பெருசாகிடுச்சு. தென் ஐ டிசைட் ஓகே தமிழ் பண்ணலாம். இல்லை ஐ வாண்ட் பிகர் ஆடியன்ஸ் பார்க்கணும், இது இந்த சப்ஜெக்ட் இந்த ஒரு விஷயத்த நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு செத்தா 3 வருஷம்னு சொல்லிட்டு 3 பாஷை எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால ஐ தாட் I'll make this movie in 3 languages. It's a commercial picture, okay, but there should be, I always believe in, there should be a purpose in filmmaking. So இதில் வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், எப்படி இருக்குது நம்ம நாட்டில் எப்படி இருக்குது, ஒரு பேசிக் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து they deserve that. ஸோ அப்படி இருக்கிற ஒரு எஜுகேஷன் என்ன மாதிரி ஆகிட்டுருக்கு எனக்கு, அவங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிட்ருக்கா? இது ஒரு மாநிலத்தில் இல்லை, ஒரிசா, பீகார், இந்த மாதிரி நிறைய இடங்கள்லாம் நம்ம பசங்களாம் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி அங்கே எப்படி இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குது, என்ன ப்ராப்ளம் என்ன நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்லாமல் அப்படின்னு நினச்சி இந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி இட் இஸ் ஹேப்பனிங், பர்னிங் ப்ராப்ளம். நிறைய குடும்பங்களை வந்து பலியாகிட்டு இருக்காங்க பிகாஸ் தே காண்ட் அஃபோர்ட் ஃபார் த எஜுகேஷன் விச் இஸ் பேசிக். ஸோ இந்த விஷயத்தை வச்சு தான் இந்த கதை நான் பண்ணியிருக்கேன். Fantastic, sir. Sir, you are one of the very few directors who probably included a film by Arjun and team. So, and the team அப்படின்ற வார்த்தைலாம் எல்லாரும் பயன்படுத்த மாட்டாங்க. So, you always go in for unity and highly territorial, highly patriotic. So, இந்த படம் வந்து will it have your typical traces of action and patriotism and other factors? No, one man can't do anything. So, I always believe in teamwork. So, இது கூட Arjun and team தான். It is not a film by one individual. Screenplay டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதில். இங்கே பார்த்தீங்கன்னா இட் ஒன்ட் பி a நார்மல் டிப்பிக்கல் A to Z ஆர் Z to A இப்படி இருக்காது. இட் வில் பி வேறு மாதிரி இருக்கும். பட் தெர் வில் பி a line. So I've just tried something different way of telling. Another highlight will be like the characters in the movie. எல்லா கேரக்டரும் ஹீரோஸ் மாதிரி தான் இருப்பாங்க. சும்மா 3-4 சீன்ஸில் வருவாங்க. இட் வில் பி லைக் ரொம்ப ஒரு இம்பேக்ட்ஃபுல் கேரக்டரைசேஷன்ஸ் இருக்கும், ஒரு எலிவேஷன் இருக்கும் கேரக்டரைசேஷன்ஸில். அண்ட் நிறைய பேர் இருக்காங்க இதில், ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. 2 ஹீரோயின்ஸ், சுர்வின் சாவ்லான்னு ஒரு பொண்ணு, அப்புறம் இன்னொரு பொண்ணு சிம்ரன் சொல்லி ஒரு பாம்பேலேருந்து ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் இருந்தது. இதை விட பெரிய சேலஞ்ச் ரொம்ப இவ்வளோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் 1.5 இயர்ஸாக. அதில் வந்து ஃபிசிக் நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. அது ரொம்ப கஷ்டமான. நிறைய ஆக்ஷன் ஹீரோஸ் இருக்காங்க சார், ஆனால் சில பேர் அடித்தா தான் நம்புற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபிசிக்லேருந்து இப்போ post 50 still the same. And who said post 50? So let's take it 28. I'm 25. Fantastic. With 26 years of experience. எப்படி சார், what's your diet, what's your routine, what do you do? 16 வயசில் black belt வாங்கினீங்க கராத்தேல, but still ஆமாம் 16 இயர்ஸ்லேயே வந்து ஐ வாஸ் வெரி குட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட். ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவேன் இப்போல்லாம். மேபி அந்த பேஸ் வந்து அப்படியே எனக்கு. அப்புறம் ஐ டோன்ட் ட்ரிங்க். ஐ மீன் ஐ எம் சோஷியல் ட்ரிங்கர். எப்போது நிறைய பேர் வந்து காந்தின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்போது கொஞ்சம் சாப்பிட்றது, எப்போது இந்த ஆயில் அது அந்த ஸ்டஃப் எல்லாம் சாப்பிட்றதில்ல. பிகாஸ் என் வீட்லேயே வந்து தே ஆர் ஹெல்த் கான்ஷியஸ். ஸோ இப்படி இருக்கும்போது ஐ திங்க் தட் கீப்ஸ் மீ கோயிங் லைக் திஸ். ஃபேண்டாஸ்டிக் சார். சின்ன வயசில் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கிற பையனோட ரப்பருக்கு சண்டை போடுறதுலேருந்து ஒரு cold war between nations. What is your understanding on violence? What is your understanding on the fight, whatever be it? It depends upon what the expression is. By no, it's a big topic. It's a very, very big topic. Again, it depends upon the instances. Summa just I can't answer that.
Violence is, basically it's not right. It's not positive. Violence, no, not happening. ஸோ ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார், இவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி க்ரௌட் எப்போவுமே இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் ஆன்லைன் சோஷியல் மீடியா போனீங்கன்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கெலாம் கூட ஹேட்டர்ஸ் இருக்காங்க. நோபடி டிஸ்லைக்ஸ் யூ, எவ்ரிபடி. லிட்டரலாக சார் ஒரு போஸ்ட் உங்களுக்காக உங்கள் ஹாப்பி பர்த்டே போஸ்ட் பிஎன்ஹெச்சில் போட்டோம். அது வந்து ஒரு அதோட ரீச் வாஸ் லைக் ரியலி கிரேட். எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சார், கம் அகெயின், கீப் டூயிங் ஃபிலிம்ஸ். ஸோ இது ஒரு பெரிய ஒரு இட்ஸ் அ ட்ரிக்கி கொஸ்டின் ஃபார் லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ். எவ்ரிபடி லைக்ஸ் யூ அண்ட் எவ்ரிபடி சீஸ் an actor in you, everybody sees an amazing performer in you. Yeah, how that happens? That is so fortunate. I really don't know that, because I'm always in the low profile. I don't go out much. I don't go to functions and all. I don't know, maybe somebody there up likes me. எல்லா படத்துலையுமே யூ கீப் யூ டூ யுவர் பெஸ்ட். பட் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஆனதுனால உங்களோட ஆக்டிங்கை நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோமா? ஆமாம், என்ன பண்ணுறது, ஃபைட்டு வரும்போது ஃபைட் டாமினேட் பண்ணிடுது. என்னதான் ஆக்டிங் நடித்து இது பண்ணாலும் கடைசியில் சார் ஃபைட்டு ரொம்ப நல்லா வந்துச்சு, அதுக்காக ஃபைட் கம்மியாக பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த படமும் அதுதான் பயமாக இருக்குது எனக்கு. கஷ்டப்பட்டு வாங்க நடிச்சிருக்கேன், ஆனால் ஃபைட் வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத மாதிரி தான் இருந்திருக்கு. இதில் இத்தனை நாள் நான் பண்ணாத மாதிரி தான் இதில் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப ரிஸ்க் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வில் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மை ஃபைட்டு. எதிர்பார்த்து ஒரு ஆடியன்ஸுக்கு சொல்வி லைக் ஐ கேன் சே ஃபீஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ரிதம் இஸ் சம்திங் தட் கீப்ஸ் கம்மிங் டு அவர் மைண்ட் எவ்ரி சிங்கிள் டைம். நம்ம அர்ஜுன் சார் அப்படின்னு சொன்னால் அந்த ரிதம் வந்து ஒரு இம்பேக்ட் கொடுத்துட்டு போகும். சச் அ பியூட்டிஃபுல் ரோல். அண்ட் நிறைய ரிவ்யூஸில் வந்து அர்ஜுன் டு தி ஃபுல்லஸ்ட் பாலிஷ்ட் ஆக்டர் அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ் நீங்களே படிச்சிருப்பீங்க. அந்த படத்தை பற்றி ஜஸ்ட் ஃபியூ சென்டென்சஸ். ஹவ் வாஸ் இட்? ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃபிலிம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது ஒரு படம். எப்போவும் என்னால் நார்மலி ஐ டோன்ட் வாட்ச் மை ஃபிலிம்ஸ் அட் ஆல். இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் பிலீவ் ஜென்டில்மேன்னா முதல்வன் இதெல்லாம் மேக்ஸிமம் 2 தடவை பார்த்துருப்பேன். ஒரு தடவை ஏதோ கூப்பிட்டப்போ பார்த்துருப்பேன், இன்னொரு தடவை எப்போ பார்த்துருன்னு தெரியாது. மேக்ஸிமம் ட்வைஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே என் படம் நான் பார்க்குறதே கிடையாது, என்னமோ தெரியாது. பட் இந்த ஒரு படம் எப்போது டிவியில் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இட்ஸ் வெரி நைஸ். என்னுடைய பெஸ்ட் ஃபைல் அது ஒன்று. இவர் செல்ஃப் கிளைம்ட் கமல் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. அந்த குருதி புனல் எபிசோடு வந்து ஆஃப்கோர்ஸ் அன்ஃபர்கெட்டபிள். எனி அன்னோன் ட்ரிவியா, ஹவ் வாஸ் இட் ஃபில்மிங் அண்ட் உங்களோட ரோல்? இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கான்டெம்பரரி மூவி. ஸோ கமல் சார் வந்து கேட்டார், இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று படம் இருக்குது, பண்ணுறீங்களா, பண்ணலாமான்னு. ஐ செட் ஐ ஆம் ஆல்வேஸ் கேம், ஐ எம் யுவர் பிக் ஃபேன் அண்ட் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் கதை சொன்னார். ஐ செட் டோன்ட் ஈவன் டெல் மீ த ஸ்டோரி, ஐ வில் தேர். அப்படி தான் பண்ணேன் அந்த படம். It got me a very good name. So something about Mudalvan, something that you would like to say, how do you feel about having done such a role? No, it is like any other role for me. It's like any carpenter role கொடுத்தீங்கன்னா கார்பெண்டர்னா அதுக்காவது I should like keep doing properly. எப்படி அவன் பண்ணுவான் இதெல்லாம். இது ஒன்றும் இல்லை. You keep watching big people, politicians in the TV and I mean அதுக்கு ஒன்றும் பெரிய நான் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. And very well presented. The credit goes to the director, Shankar. He did a great job. மங்காத்தா வந்து அது ஒரு ஹால்மார்க் ஃபிலிம் ஃபார் அஜித் சார். அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஓப்பனாக அவ்வளோ இன்னொரு ஹீரோட படத்தில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் எடுத்து கடைசியில் ஒரு பியூட்டிஃபுல் ட்விஸ்ட் அண்ட் ஆல் தட். ஸோ ஹவ் வாஸ் இட்? ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் அதர் ஆக்டர்ஸ். வேறு இது ஐ மீன் அட் தி சேம் டைம் ப்ரொவைடட் என்னுடைய ரோல் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னா ஐ ஷுட் ஹேவ் சம்திங் ஸ்பெஷல், ஏதாவது இருக்கணும் இல்லையா அங்கே அப்படின்னு. அண்ட் இதுக்கு வந்து மிஸ்டர் அஜித்தே சொன்னார், அவருடைய 50வது படம். ஸோ நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஐ செட் ஓகே, கேரண்டி நான் பண்ணுறேன் அப்படின்னு கதை அப்புறம் சொன்னாங்க. அண்ட் தேவர் வெரி பர்டிகுலர். இல்லை அந்த கரெக்ட் கதை பிடிச்சா தான் நீங்கள் பண்ணுங்கன்னு. சரி, என்ன அதில் கதை கேட்டேன், ரொம்ப தான் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ லவ் த கிளைமேக்ஸ், லாஸ்ட் பார்ட். அப்படி இட் ஹேப்பன்ட். I had a very nice time with him. He's one of the nicest gentlemen I've worked with. அப்போ நீங்கள் ஒரு செம்ம மாஸ் கமர்ஷியல் ஹீரோவாக இருந்தபோதே வானவில் மாதிரியான படங்களில் வந்து வேறு மாதிரியான எண்டிங்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ யுவர் டேட் இஸ் ஆல்சோ அ டிரெக்டர் அண்ட் ஃபேமிலி பிலாங்ஸ் டு தி ட்ரெடிஷன் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் சைமல்டேனியஸாக நிறைய லாங்குவேஜஸில் நடிச்சிருந்துருக்கீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் சினிமா? வாட் இஸ் இட் கிவன் டு யுவர் லைஃப்? It has given so much to my life.
It's like a very big gift for anybody who is popular. I mean, you don't get anything like this, you know. எந்த ஒரு ப்ரொஃபஷன்லேயும் இந்த மாதிரி கிடைக்காது. பேர் புகழ் அப்புறம் எத்தனையோ பேருடைய அன்பு லவ் இதெல்லாம் எங்கேயோ கிடைக்காது. திஸ் இஸ் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் யுவர் டைம். பிஹைண்ட் வுட்ஸ்க்கு வந்து getting access to somebody like you and putting up an interview. No, it's my pleasure. I really like this behind woods and it has got some style. Definitely. Sure. Thank you so much, sir. நீங்கள் இன்னும் மென்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் and just keep entertaining us and edutaining us through your... Thank you so much. Thank you so much, sir.